சாரி மன்னிக்க. போனுக்கு கட் பண்ணினா ஏதோ பிஸியில் நிற்கிறாருன்னு கூட விளங்குறேல, திரும்ப திரும்ப அடிக்கிறான். ஹலோ நான் லைவில் நிற்கிறேன், திருப்பி அடிக்கிறேன். உங்களுக்கு ஒருக்கா கட் பண்ணா திருப்பி அடிக்காங்க ப்ளீஸ். வேற என்னடா செய்கிறது, அண்ணன் காரணத்தால உரிமையாக சொல்லியிருக்கேன். ஏண்டா வெரி சாரி, அந்த லைவை கட் பண்ண வேண்டி வந்துட்டேன். என்றால் விமர்சித்து கொண்டே இருக்கிறீங்க, வராமல் விடா பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் வர வேண்டாம் பண்ணுறீங்க. சரி, நான் இங்கேயே இருக்கிறேன், நான் ஐரோப்பாவிலேயே இருக்கலாம் என்னால். இப்போ விளங்கினா சரி உங்களுக்கு. என்னால் ஐரோப்பாவிலேயே இருக்கேலும், இங்கே இருந்தோண்டு என்னால் வாழேலும். நான் ஆசைப்படுறேன் இப்படி மாற்ற இயலாது, இப்படி எங்களால் ஸ்ரீலங்காவை மாற்ற இயலாது, வாழ்க்கையில் மாற்ற இயலாது. ஆனால் நான் ஆசைப்படுறது என்னென்றால், இல்லை ஒரு கொஞ்சமாவது மாற்றலாம், இந்த கள்ளங்களையாவது பிடிச்சு சிறைக்குள்ள போடலாமண்டு. அது அனுரகுமார சாநாயக்க ஐயா அவர்கள் உங்களுடைய வடக்கு மாநிலத்தில் செய்வேன்டா நான் வரையில, இல்லை நான் தான் செய்வேன்டா நான் பாரன். ஸோ மக்கள் தான் இதை தீர்மானிக்கணும், யார் அதை செய்வினம் யார் அதை செய்ய மாட்டினம்ன்றதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், எங்களுடைய இனம் தமிழ் இனம் புஷ்பராஜா நிரோஜன் உங்களுடைய அப்பாவினுடைய பக்கத்து வீட்டு அங்களுக்கு நன்றி. புஷ்பராஜா நிரோஜன் பெரிய சொல்லியிருக்கிறேன், உங்களோட பக்கத்து வீட்டு அங்கிள் மேர் மாமா மேருக்கெல்லாம் நன்றி. ஓகே, என்னென்றால் இப்படி புஷ்பராஜா நிரோஜன்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் அரசியல். அனுசிஜா உங்களோட பக்கத்து வீட்டு அங்களுக்கு நன்றி. சாதுவா சாயல் அடிக்குதான்னு பாருங்க. அனுசிஜா கள்ள ப்ரொஃபைலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அனுசிஜா, நீங்கள் உங்களோட பக்கத்து வீட்டு அங்களுக்கு நன்றியை சொல்லுங்க, தேத்தண்ணி ஊற்றி கொடுங்க. அவர் தான் உங்களோட அப்பாவே இருப்பார் பெரும்பாலும். நன்றி. உங்களை மாதிரி 1000 பேரை பார்த்து வந்துட்டு நாங்கள் ரவுடி தான், சரிதானே? கடும் ரவுடித்தனமாக தான் இருக்கும் இந்த ஒரு மாகாண சபை. அனுசுஜாங்கிற நான் உங்களோட ப்ரொஃபைலை பார்த்து பிளாக் பண்ணுறேன் ஆறுதலா. மற்றது புஷ்பராஜா நிரோஜன் நினைக்கிறேன். உங்களுடைய பக்கத்து வீட்டு அங்கிள் மேலே நீங்கள் இந்தியாவில இருந்து போய் நன்றியை சொல்லுங்க, அம்மாட்ட கேளுங்க என்ன மாதிரி என்று. நன்றி. உங்களை வேறு யாக்களுக்கும் உங்களை வேறு தான் போய் சொல்லணும். சில பேர் சொல்கிறேன் அப்படி கதைக்காத, நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். நோ, அதாவது சில மெலக்கழிவுகளை நாங்கள் கையால் எடுக்கலாது, அதை தென்னை மட்டையால் தான் எடுக்கணும். அதை விளையும் கொள்ளுங்க வடிவா. நான் எடுப்பேன். இந்த முறை வடக்கு மாநசபை வார சந்தர்ப்பத்தில் கணக்க மெலக்கழிவுகள் அகற்றுவோம் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமே வேண்டாம். 1 2 இல்லை, கணக்க மெலக்கழிவுகள் ஜாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் அனுப்புவோம். வைத்தியசாலையில் டிரெக்டர் மேலே இருக்கணும், சில பேர் என்ன சொல்கிறது சட்டத்தரணிகளாக இருக்கணும், சில பேர் இந்த ஆஃபீஸ் வழியே இருந்து அடித்து அங்கே இங்கே காசை போட்டு வச்சிருக்கணும். முழு பேரையும் துளைப்பேன், அடியில் இருந்து துளைப்பேன். அவங்கள்ட்ட பரம்பரை முழுக்க தேடி பிடிச்சி பரம்பரையில் இருக்கிற முழு சொத்தும் பிடிச்சு கொண்டு வந்து எல்லாமே வழக்கு போட்டு துளைப்பேன். அது உங்களை விருப்பம். இப்போ கணவர் இப்போ எனக்கு எதிராக குளர்வினம் ஆரண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக குளர்றாக்கள் இந்த கஞ்சா கடத்துறாக்கள், இந்த அனுசிஜா என்ற மாதிரியான ஆக்கள். இதில் எப்படி மாதிரி இவன் சித்தப்பா மாமா மாமி ஒன்று கஞ்சா கடத்துறோட, அல்லது இது அந்த புஷ்பராஜா நிரோஜன் என்ற இந்த மாதிரியான சில கேஸுகள் கட்டாயம் ஒரு காவாலி கூட்டமாக தான் இருக்கும். நடு ரோட்டில் இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நடு ரோட்டில் பிடிச்சி குளிக்க பார்த்து தலைமையர் வெட்டி திலத்துவேன். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நாங்கள் யாழ்ப்பாணத்தை திருத்துவோம். எவ்வளோ ஆளும் இப்படி விடுறது? 15 வருஷம் நாங்கள் இப்படியே விட்டுட்டோம், சரிதானே? 15 வருஷம் எங்கள்ட நாட்டை விட்டுட்டு எப்படியாவது யாழ்ப்பாணத்தை விட்டு ஓடுறது, யாழ்ப்பாணத்தை விட்டு ஓடுவோம். அவ்வளோதான் எங்கள்ட கன்சர்ன். கனடாவுக்கு ஓடுவோம், ஜெர்மனிக்கு ஓடுவோம், சுவிட்சர்லாண்டுக்கு ஓடுவோம், வேற எங்கே ஓட போகிறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச நாடுகள் எல்லாத்துக்குமே ஓடுவோம், சரிதானே? அப்படி ஓடுறதை விட்டுட்டு ஓடுறாக்கள் ஓடட்டும், அது பிரச்சனை இல்லை. மோகன்ராஜ் உங்களுடைய பக்கத்து வீட்டு அங்களுக்கு நன்றி. நான் இப்போ பேர் சொல்லி சொல்கிறேன். மோகன்ராஜ் உங்களுடைய பக்கத்து வீட்டு அங்களுக்கு நன்றி. உங்களுடைய அம்மாவிடம் கேட்கவும் இப்படியான ஆக்களுக்கு நேராக பயிர் சொல்லி தான் ஆகணும்.
சரிதானே? இப்படியான ஆக்களுக்கு இந்த மோகன்ராஜ் மாதிரியான கேஸுகள் தான் பாருங்க. இந்த ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா இவருடைய பிள்ளைகள் வந்து பக்கத்து வீடு அவங்களுடைய சாயல் அடிப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. போய் நீங்கள் வேணுமெண்டா தாரமாக பார்க்க நேரம் சொல்கிறேன், என்ன பிரச்சனை இல்லை. இப்படியான ஆக்களுக்கு இப்படி தான் பயன் சொல்லுவோம். இப்போ பக்கத்து வீடு ஆக்களுக்கு நன்றி என்று சொல்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை தானே. ஆனால் வடக்கு மாகாணத்தில் வேற துளைப்பேன் அந்த வாக்கு வங்கி வரணுமென்றதுக்காண்டி இந்த கள்ளன் காடியன் கசிப்பு காய்ச்சிறவன் எல்லாம் எனக்கு வாக்கு போடணும் இல்லை. சரிதானே? கள்ளன் காடியன் மோகன்ராஜ் உங்களுடைய பக்கத்து வீடு அங்களுக்கு நன்றி. குளறு கொஞ்சம் இதில் பிளாக் பண்ணுவேன் ஃபேஸ்புக்கில். குளறு 109,000 பேர் என் ஃபேஸ்புக்கில் இருக்கிறோம். எல்லாரையும் பிளாக் பண்ணி மூடி தான் வச்சிருக்கிறேன். ஒருத்தராலையும் வாய் திறக்க இல்லாது. எப்போ வாய் திறக்கணுமோ அன்னைக்கு பிளாக். சரிதானே? ஜேசன் அப்போ நீங்கள் வாங்க அரசியல் செய்வோம். நன்றி. என்னென்றால் இப்படி கனபேர் யாழ்ப்பாணத்தில் வந்து கனபேர் இந்த மோகன்ராஜ், அனுஷியா, புஷ்பராஜா, நிரோஜன் இந்த மாதிரி கனபேர் இங்கே வந்து குழம்பினம் தானே, இங்கே வந்து குளறினம் தானே. இவர்கள் யாரென்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு காவாலி குரூப்போட சேர்ந்த ஆகலாக தான் இருப்பினம். வெயிட் இந்த கனெக்ஷன் நான் கலைக்கிறப்ப கேட்குமான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கிறா கனெக்ஷன் இஸ் நாட் ஸ்டேபிள் அண்டு. நான் இங்கே நிற்கிறேன், இங்கே ஜெர்மனியில் நிற்கிறேன், இங்கேயும் கனெக்ஷன் ஸ்டேபிள் இல்லைன்னா ஒன்றும் செய்யலாது. ஆனால் கனபேர் இந்த கஞ்சா குரூப், இந்த வால்வெட்டு குரூப் இதெல்லாம் போய் வேணுமெண்டா வீட்டுக்கு போடு போட்டேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. அல்லது இளஞ்சலியன் ஐயாவுக்கு போடு போட்டேன். ஆனால் எனக்கு போடுறது வந்து உண்மையாகவே இந்த நாடு திருந்தோன்னு நினைக்கிறவன் எனக்கு ஓட்ட போடு. சரிதானே? நான் வருவேன் அங்கே, நான் அங்கே தான் நிற்பேன். இங்கெல்லாம் அசைலம் அடித்து நிற்க மாட்டேன். மாநசபை தேர்தல் இந்த முறை ஃபுல் ப்ளோனில் நான் இறங்குறேன். ஓகே, நன்றி. தேங்க்யூ டில்ஷான். மாநசபை ஃபுல் ப்ளோனில் இறங்குறேன். வெளிநாட்டிலேருந்து எப்படி கதை பேர்னு சொல்லுது அனுசிஜா. உங்களுடைய படத்தை நான் இப்போ எடுத்து போடுவேன் ஃபேஸ்புக்கில். நீங்கள் பிளாக் பண்ணிட்டு ஓடினாலும் அனுசிஜா உங்களோட குடும்ப படத்தையும் எடுத்து நான் போடுவேன் இந்த ஃபேஸ்புக்கில். நீங்கள் என்னத்தை கதைக்கிறீங்கன்றதை பார்த்து கதைக்கணும், யாரோட கதைக்கிறன்றதை பார்த்து கதைக்கணும். இந்த 3 பேருடைய படமும் அடித்து இந்த ப்ரொஃபைலில் போடுவேன். குளற வேண்டாம். சரிதானே? உங்களை மாதிரி 1000 பேரை பார்த்துருக்கண்டி, அதெல்லாம் குளறவே வேண்டாம். நீங்கள் குளறினாலும் பிரயோசனம் இல்லை. ஆனால் இந்த ஒரு மாநசபத்தை எனக்கு என்ன கவலைண்டா, இப்போ இந்த மாதிரி ஒரு 3 அனுசுஜா, புஷ்பராஜா, நிரோஜன் மற்றது அந்த இன்னொருத்தர், இந்த 3 கழுசடைகளுக்காக அரசியலை விட்டுட்டு போகிறதுக்கு நான் தயாராக இல்லை. சரிதானே? நான் நிற்கிறது 12 லட்சம் மக்களுக்காக. அதில் 6 லட்சம் சனத்துட்டு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத சனத்துக்காக தான் அங்கேருந்து. ஓகே, அப்போ புஷ்பராஜா, நிரோஜன் நீங்கள் கதைக்கிறத வடிவாக காய்ச்சிருக்கணும். ஜோச்சேன்னு உங்களுடைய தங்கச்சியை நான் தங்கம்னு சொல்லி இழுத்து கொண்டு தெரியணும்னு ஆசையிட்டு நான் சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு யோசிங்க. உங்களை மாதிரி ஆக்களெல்லாம் பார்த்துருக்கேன்டா, பிரச்சனை இல்லை, சந்தோஷம். என்னென்றால் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த ஒரு மாநசபை பெறதுக்கு இந்த கள்ளன் காடையன் ஊத்தவாளி ரவுடி எல்லாம் போய் சைக்கிளுக்கும் சங்குக்கும் வீட்டுக்கும் என்பிபிக்கும் போடு. நல்லவன் மட்டும் எனக்கு போடு. நான் நல்லவன் இவ்வளோ பேர் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் 27,000 பேர் எனக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு மாநசபை நிற்கிறேன். இந்த இந்த ரவுடி வால்வெட்டு அந்த இந்த இது முழு பேரையும் அடித்து திலத்துவேன். அதில் எந்த சந்தேகம்னா முழு பேரையும் அடித்து போடுவோம். நான் மேக்சிமம் ட்ரை பண்ணுறது ஒரு போலீஸ் எடுக்கணும், வடக்கு மாநசபைக்கு போலீஸ் எடுக்க வேணுமெண்டு. ஸோ போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் தரணுமெண்டு எதிர்பார்க்குறேன். பாப்போம் என்பிபி என்ன ஆடுது, எப்படி ஏமாத்துது, நீங்கள் எப்படி ஏமாற்றப்படுறீங்க. நான் இந்த முறை ஏமாற்றப்பட்டா தயவு செய்து என்ன தேடாதீங்க. அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். பசிக்குது, சாப்பிட போகிறேன்.